Hey lovelies, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog தான் பார்க்க போறோம். ஒரு Tuesday calm and peaceful ஆன ஒரு vlog. Last 2 days கொஞ்சம் நைட் பயங்கரமா மழை பெஞ்சது. அதுக்கு அப்புறம் அடுத்த நாள் மூடியா இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் திரும்ப பேக் டு நார்மல்ங்கற மாதிரி வெயில் கிளப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதனால அப்படியே கொஞ்சம் டேஸ் ஓடிடுச்சு. ஓகே, சோ Tuesday மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் என்ன பண்றேன் அப்படினா காஃபி எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். காஃபில குடிக்கிறது இல்ல. சோ அதனால மார்னிங் எடுத்தோனே ஏதோ ஒரு ஃப்ரூட் சாப்பிடலாம் அப்படினு சொல்லிட்டு கிவி சாப்பிட்டேன். கிவி சாப்பிட்டுட்டு நேரா வந்து வாக் கிளம்பிட்டேன். ஹஸ்பண்டும் டிஸ்னியும் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் நீங்கள் எந்திரிச்சு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கு கிளம்பிட்டேன். பொறுமையாக அவங்க 2 பேரும் எந்திரிச்சு கிளம்பி அப்படியே வாக்குக்கு கீழே என் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. வாக் போயிட்டு மேலே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஒர்க் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலில் அந்த ஹோம் தியேட்டர் அது கொஞ்சம் பாட்டு நல்லா சத்தமாக வச்சு எனக்கு மோட்டிவேஷனாக ஆகிற மாதிரி நல்லா குத்துப்பாட்டு ஏதாவது கேட்டுட்டு மார்னிங் வந்து கொஞ்சம் பம்கின் சீட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு மீதியை மார்னிங் வந்து புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி ரெண்டும் கலந்து நான் வந்து செய்வேன். புதினா மட்டும் செய்ய மாட்டேன். ஸோ கொத்தமல்லி புதினா ரெண்டுமே ஆட் பண்ணி ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி செஞ்சாச்சு. எப்போவுமே நான் புதினா கொத்தமல்லி சட்னி செய்யும் போது கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணுவேன். டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப அந்த பச்சையாக இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் தக்காளி நான் ஆட் பண்ணி நான் செய்வேன். நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சட்னி செஞ்சு முடிச்சுட்டு மார்னிங் வந்து மில்லட் இட்லி செஞ்சுருந்தேன். மில்லட் இட்லி சட்னி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்டில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்துட்டு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியே துணி வாஷ் பண்ண போட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஒர்க்காக பண்ணிகிட்டு இருந்தேன். மழையெல்லாம் அடிக்கடி வர்றதுனால மெயினாக இந்த ஹேங்கர் ராட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு தடவை நான் வந்து துணி காய போடும்போது தான் அதோட யூஸே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மிரரெல்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. டிஸ்னியோட ஹேர் அதெல்லாம் வந்து அக்யூமுலேட் ஆகி ரொம்ப டர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அடுத்த ஒர்க்காக வந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா மிரர்ஸையும் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது ப்ரொடக்டிவாக நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நான் வந்து செய்வேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அது வந்து அன்அட்டெண்டடாகவே இருக்கும் வீட்டில். இதுதானே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நம்ம செய்யும் போது அது வீட்டுக்கே ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் அண்ட் இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ண போட்டதுக்கப்புறம் மீதி இருந்த துணி எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபேன் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து கெப்பாசிட்டர் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்பீடாக ஓடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அதனால் அது வாங்கிட்டு வந்து நாங்களே ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 15 or 20 தான் வந்துச்சு. அதை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஓடுது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். ஸோ ஒரு ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட்டு. பயங்கர ஸ்பீடாக ஓடிச்சு ஃபேனு. ரொம்ப ஸ்பீடாக வருதுடா. கிளைமேட்டுக்கு அப்படி தெரியுதோ? இல்லை. ஸோ வீட்டில் ஃபேன் கம்மியாக ஓடிச்சுன்னா நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து வீட்டில் இருக்க குட்டி குட்டி ஒர்க்ஸ், அதாவது மீஷோலேருந்து சில கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஆயில் கேன் வந்து மீஷோலேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸ்டீலில் பேக் ஆஃப் 2 அது வந்து 1 லிட்டருக்கு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஆயிலில் ரீஃபில் பண்ணிவிட்டு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மெயினாக அது ஸ்டீல் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் மேலே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணும் போது கொஞ்சம் பிளாஸ்டிக் கேப் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டுட்டு பாட்டில் கேப் போட்டு வச்சாச்சு. அது முடிச்சுட்டு நட்ஸ் ஜார் வந்து வீட்டில் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேக் ஆஃப் 6 இந்த கிளாஸ் ஜார்ஸ் இதோட நான் வாங்கியிருந்தேன். மெயினாக இதுக்கு வந்து எனக்கு அந்த மேலே கேப் வந்து பார்த்திங்கன்னா வுட் கேப் மாதிரி வந்திருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் ராயலாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நட்ஸ் எல்லாம் இது போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு இது வாங்கியிருந்தேன். இதனோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ வீட்டில் ஒரு 6 டைப் ஆஃப் நட்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே போட்டு வைக்கிறதுக்கு ஒரு 6 ஜார் இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து வால்நட், பாதாம், அதுக்கப்புறம் பிஸ்தா, அதுக்கப்புறம் என்ன கேஷ்யூஸு, அந்த பம்கின் சீட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். வீட்டில்
லைஃப்பில் சின்ன சின்ன திங்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா வீட்டோட லுக் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து டைனிங் ஏரியாவில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்கெட் நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் எவ்வளோ 330 என்னமோ தான். இதே வந்து நான் ஷாப்லேயும் வந்து பார்த்துருக்கேன். இது வந்து 700+ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு இது ரொம்ப ரீசனபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல கோல்டு கலரில் நல்ல ரிச்சாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை வந்து நட்ஸ் எல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நான் வாங்கியிருந்தேன் மீஷோலேருந்து. இது வந்து பேக் ஆஃப் 6. ஸோ ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். அடியிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ட்ரைன் ஆகிறதுக்கும் ஒரு பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருந்துச்சு. எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி அதையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி இனி வந்து ஆயில் மசாஜ் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஒரு பாத் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஆயில் மசாஜ் வந்து வீக்லி ட்ரைஸ் வந்து நான் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணுவேன். இந்த மாதிரி டீப்பாக ஹேர் ஆயில் மசாஜ்லாம் பண்ணும்போது ஏவிஎஸ் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு ஆயில், அது வந்து லாஸ்ட் 3 months to 4 months நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இந்த லாங் டீப் கண்டிஷனிங் மசாஜ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன் அதையே. ஸோ எனக்கு அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஹேரை வந்து என்ன சொல்கிறது, க்ரோத் வைஸும் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் லிங்க், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம முருகருக்கு மாலை போட்டு டியூஸ்டே அப்படிங்கிறதுனால சாமி கும்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு இந்த பூஜை ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதுவும் எனக்கு முருகருக்கு மாலை போட்டதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காமிங்காக இருக்கும். எப்போவுமே டியூஸ்டே அப்படின்னா டியூஸ்டேஸ் ஃப்ரைடேஸ் மோஸ்ட்டாக வீட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக சின்ன சின்ன ஒர்க்கு அதுவே கொஞ்சம் பேலன்ஸ் வச்சு நிறையா ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால இனி பெண்டிங் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம டியூஸ்டே அப்படிங்கிறதுனால முருகருக்கு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு விளக்கு போட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் பூஜையும் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக அண்ட் குட்டி ப்ரொடக்டிவாக இந்த டே எனக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.